பெருசு இல்லை போலாட்டி சொல்லியிருந்தா கூட நான் அங்கே தேய்ச்சி வச்சுருந்து எடுத்துகிட்டு வந்திருப்பேன். இந்த சின்ன சின்ன விளக்கு தான் வச்சு பொருத்தி வச்சிருக்கா. எல்லாத்தையும் ஏற்றி வச்சிருமா? சரி, இப்போ என்ன செய்யுதுக்கா? உள்ளதை வச்சு ஏற்றி வைங்க. என்கிட்ட இருந்தாங்க 2 குத்து விளக்கு கிடந்துச்சு. என் மகளுக்கு கல்யாணத்துக்கு இந்த கிஃப்டாக வந்தது பூரா கிடக்கு. இல்லைன்னா கூட ஒன்று ராணிக்குனால எடுத்து கொடுக்கலாம். அங்கே யூஸ் பண்ணாமல் அப்படியே சும்மா தான் கிடந்து துரும்பு பிடிக்கி அடிக்கடி எடுத்து விளக்கவும் முடிக்க மாட்டேங்கி. இருங்க, ராணி வந்து கேப்ப, இல்லைன்னா உள்ள விளக்கு ஏற்றி வைப்பேன். என்னக்கா ராணி? எங்கே ராணி போயிருந்த? அக்கா, இந்த சட்னியை தாளிக்காமல் போட்டுச்சு. இந்த பார்த்தீங்களா, வத்த மிளகு கிடையாதுக்கா. அதை போய் வாங்கிட்டு வந்து அதை தாளிச்சு வச்சுட்டு ஓடிந்தேங்க்கா. ஏங்க்கா, இது தேவைப்படுதா? வேணுமா? சரி சரிம்மா. இல்லை, பெரிய குத்து விளக்கு எதுவும் இல்லையே, எல்லாம் சின்ன சின்ன விளக்கா எடுத்து வச்சிருக்கேன். ஒரு குத்து விளக்கு வச்சு வச்சாலும் நல்லா இருக்கும். 5 கூட திரி போட்டு வச்சோம்னா நல்லா இருக்கும். அதுக்கு தான் கேட்டோம். குத்து விளக்கு இல்லையோ? இல்லையே மல்லியாக்கா, என்கிட்ட குத்து விளக்குலாம் கிடையாது. இந்த சின்ன காமாட்சி விளக்கு மட்டும்தாக்கா இருக்கு. குத்து விளக்கு என்கிட்ட கிடையாதுக்கா. வாங்கணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு தான் இருக்கேன், ஆனால் நடக்க மாட்டேங்கி. நான் வீட்டில் என்ன விசேஷம் இருக்கேன், குத்து விளக்குலாம் தேடி எடுக்கிறதுக்கு இப்போ தானே முத ஒரு விசேஷம் வச்சுருக்கேன். இனிமேல் தாங்க ஒவ்வொன்றா வாங்கணும். புதுசாலாம் வாங்குதுறானி. ஏன்ட்டு 2 குத்து விளக்கு சும்மா தான் கிடக்கு. தேய்க்க கூட நேரம் இல்லாமல் துரும்பு முடிச்சு தான் கிடக்கு. அதை எடுத்துகிட்டு வந்து தாரன்ட்டு அதை நீ வச்சுக்கிடு. என்னத்துக்கு போட்டு புது விளக்கு வாங்கிட்டு கிடக்க? ஒரு விளக்குனாலும் இன்னைக்கு என்ன விலை? ஒரு விளக்கு எடுக்கிறதுனால 4000 5000 ஆகும்ட்டி. ஆமாட்டி, விளக்கெல்லாம் என்ன கொஞ்சம் நஞ்ச விலையா? ஏன் தங்கச்சி பேத்திக்கு அவளுக்கு சீருக்கு சடங்கு நான் கொண்டு அதை தான் கொடுத்தேன். குத்து விளக்கு கொடுத்தப்போ அன்னைக்கெலாம் நான் வாங்கின விலைக்கு 4800 சின்ன குத்து விளக்கு. குத்து விளக்கும் அது வைக்கிறதுக்கு ஒரு தட்டும்லாம் வாங்கினேன். அதுக்கே அவ்வளோ துட்டு வந்துட்டு. நீ வேணும்னு சொல்லுறானி. ஏன்ட்டு ஒரு குத்து விளக்கு இருக்குது, நாங்கள் தாரோம். புதுசெல்லாம் காசு போட்டு வாங்காத. எதுக்குமா உங்களுக்கு? எதுக்குமா செலவு? நான் எடுத்துக்கிட்டேம்மா. ஒரு குத்து விளக்கு வாங்கணும் ரொம்ப நாளாக மனசில் நினச்சிட்டு தான் இருக்கேன். நம்ம அதுக்கெல்லாம் எங்கம்மா நேரம் இருக்குது சொல்லுங்க பாப்பா. அதை இதை யோசிக்கிறதுக்கே நேரம் போயிடுது. நம்ம அந்த பொருள் வாங்கணும் இந்த பொருள் வாங்கணும்னா நினைக்க முடியுது. ஏட்டி போதுமா? பூவெல்லாம் போட்டுட்டோம். எல்லா பழ வகைகள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம். டீ ருக்கம்மா, உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி செய்யுங்கம்மா. எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு உங்கள் பாட்டில் விட்டுருக்கேன். என்னென்ன எடுத்து வைக்கணுமோ, வெத்தலை எங்கிட்ட வைக்கணும், விளக்கு எப்படி பற்ற வைக்கணும் நீங்கள் பார்த்து பற்ற வைங்க. நான் எத்தனை விசேஷம் நடத்தியிருக்கேன் எனக்கு தெரியறதுக்கு எனக்கு ஒன்றும் தெரியல தான் ருக்கம்மா உங்களை விட்டுருக்கேன். நீங்கள் எப்படி வச்சாலும் சரி, எனக்கு தெரியாது, நீங்கள் வச்சுக்கிடுங்க. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி வச்சாச்சுடா. நீ தேங்காய் பழம்லாம் உடச்சி வச்சுருக்கோம், எல்லாம் செஞ்சு வச்சுருக்கோம். இன்னும் யாரையும் வரக்கானோம்? கூப்பிட்டுருக்கேன் எல்லாரையும் கூப்பிட்டேன் மல்லியாக்கா. நம்ம கீதால பாத்திமாவை, நம்ம குழுவில் இருக்க அந்த சாவித்ரி எல்லாரையும் கூப்பிட்டுருக்கேன். நம்ம மீனாக்கா எல்லாரையும் நம்ம கூப்பிட்டுருக்கேன். வருவாவை இப்போ கொஞ்சம் லேட்டாகி வருவாவெலாம் இருக்கும். பாத்திமா சாமி கும்பிடும்போது வரமாட்டா, கொஞ்சம் நேரம் கழிச்சு வாரேன்னா. மற்ற எல்லாரும் இப்போ வருவாவம்மா. இன்னும் தெரியல, ஆளை காணோம். இன்னொரு வாட்டி வேணா இந்த பிள்ளைகளை விட்டு ஒரு சத்தம் போட சொல்லணும். எதுவும் நேரங்க இது கொஞ்சம் கழிச்சு போவன்னு நினச்சி இருக்காவளோ என்னமோ. இருக்கலான்ட்டு எல்லாம் காலையில் நேரம் பற்றி எல்லாம் வீட்டில் கிடந்து வேலை பார்த்துட்டு கிடக்கும். துணிக்கெல்லாம் சோப்படுவாவெலாம் இருக்குட்டி. காலையில் விடிய கிழமை தண்ணி வந்துட்டுல, துணிக்கெல்லாம் சோப்படுவாவெலாம் இருக்கும். வருவாளுவ. சரி ராணி, சாப்பாடு வேலையில் எப்படி ஓரளவுக்கு ஒதுங்கிட்டாட்டி? சட்னி நான் தேங்காய் சிரண்டி போட்டு தானே வந்தேன், அரைச்சிட்டியோ? டீ போட சொன்னாலுவலே போட்டியா? அவளுக்கு கேசரி கிண்டனும் உப்புமா கிண்டனும் சொல்லிட்டு நடந்தாலுவே எல்லாம் நடந்துட்டா? என்ன எதுவும் வேலை மிச்சம் தான் சொல்லுங்க டீ. நாங்கள் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டோம். அங்கே வேணா போய் நிற்கும். நான் போய் பார்க்கேம்மா. நான் உள்ளுக்குள்ளே டீ எல்லாம் போட்டேம்மா. சட்னியை அரைச்சி வச்சுட்டேன். அதுக்கு தான் வத்த மிளகு கடை இல்லாமல் இருந்துச்சு. அதை கடையில் போய் ஓடி வந்து அதையும் வாங்கிட்டு வந்து தாளிச்சு போட்டு வச்சாச்சுமா. டீ வச்சாச்சுன்னு அவிய என்ன செஞ்சுட்ருக்காவும் நெட்டி பார்க்கவே இல்லை. அவிய கூப்பிடவே இல்லைம்மா. அவிய 3 பேரை எல்லாம் செஞ்சுக்கிடுதேன்னாவளா? அந்த பக்கம் போவே இல்லைன்னா அடுப்படியில் இந்த வேலையை செஞ்சனால. சரி அண்ணி, போய் என்ன ஏதுன்னு பாரு. அவியலுக்கு ஒரு வேளை உதவி செஞ்சுன்னு நம்ம வேணா போய் செஞ்சு கொடுப்போம். நேரத்தில் சீக்கிரமாக முடிக்கும்ல. இந்த வேலையெல்லாம் முடிஞ்சுட்டு, இங்கே பூஜை வேலையெல்லாம் முடிஞ்சுட்டு அவ்வளோதான். மாலையெல்லாம் நீ கட்டி தானே வச்சுருந்தேன். அந்த ஆளை போட்டு விட்டா மட்டும் போதுமா இருந்துச்சு. அப்போ எல்லாம் எடுத்து பெருக்கி வச்சாச்சு. நீ அந்த வேலை சமையல் வேலை இருந்துச்சுன்னா சொல்லி செய்வோம். சரிம்மா, நான் இப்போ ஓடி போய் பார்த்துட்டு வரேம்மா. சின்ன பொண்ணு லட்சுமி அக்கா, உமாலே வேலையெல்லாம் முடிஞ்சிட்டாக்கா? எதுவும் செய்யணுமா சொல்லுங்கக்கா. நாங்கள் உள்ளே இருக்க வேலையெல்லாம் முடிச்சிட்டோம். எதுவும் செய்யணும்னா சொல்லுங்கக்கா, நறுக்கி தரோம், செஞ்சு தரோம். ராணிக்கா, எல்லா வேலையும் முடிஞ்சிட்டுக்கா. ஒரு வேலை இல்லை, எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு சாம்பார்லாம் இறக்கி போட்டாச்சுக்கா. கிச்சடி எல்லாம் கொண்டு உங்கள் வீட்டுக்கு பின்பக்கம் வச்சாச்சு. நீ சாப்பிடும்போது அப்படி இப்படி மாறி மாறி எடுத்தா போதுங்க. எல்லாம் எடுத்தாச்சு. ராணிக்கா, இன்னும் மிச்சம் வந்து சவாலெல்லாம் கொண்டு எங்க வைக்க? அங்க அடுப்பங்கரையிலே போட்டுரு சின்ன பொண்ணு. ராணி, உள்ள வேலையெல்லாம் முடிஞ்சாச்சா? டீ போட்டியா? சட்னியெல்லாம் அரைச்சி வச்சியா? ஏக்கா, எல்லா வேலையும் முடிச்சுட்டேங்க. நம்ம ருக்கம்மாவும் மல்லியாக்காவும் சேர்ந்து தேங்காய்லாம் சிரண்டி தந்தாவ. அப்புறம் நான் மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துட்டேங்க. டீயும் போட்டு ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சுட்டேன்.
அவைய ரெண்டு இந்த பூஜைக்கு தேவையான போட்டாவெல்லாம் மாட்டி பூ பொடியது விளக்கு பற்ற வைக்கிறது எல்லா வேலையும் செஞ்சு வச்சிட்டாவக்கா. அங்கே எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு அதான் சரி நீங்கள் எதுவும் மிச்சம் வச்சுருந்தீங்கன்னா இங்கே வந்து செஞ்சு கொடுக்கலாமேன்னு கேட்டவரும் சொன்னாவே அதான் ஓடினேன். முடிஞ்சோக்கா எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு ராணி. அப்பளவே சாம்பார் இட்லி எல்லாம் முடிஞ்சிட்டுல. பிறகு என்ன கேசரி மட்டும்தானே, கேசரியும் கிச்சடி மட்டும்தான் கிண்டடி இருந்துச்சு. அது படபடன்னு கிண்டி எடுத்தாச்சு. ரவை தான் கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்துச்சு. அப்புறம் சின்ன பொண்ணு ஓடி அவைய வீட்டில இருந்து ஒரு 2 கிலோ மிச்சம் இருந்துதான், அதை கொண்டு வந்து போட்டு கிண்டியாச்சு. ஐயா அப்படியே சின்ன பொண்ணு ரவை காணாம வந்துருச்சோ? சரி சின்ன பொண்ணு நான் பிறகு வாங்கி தரேன். என்ன சின்ன பொண்ணு? ஏக்கா போங்க, சும்மா வேத்தாள் மாதிரி பேசிட்டு இருக்கிய. வேற யார் வீட்லயுமா இருந்து கொண்டு வந்தேன், என் வீட்டுல இருந்தானே கொண்டு வந்தேன். அது போனா பட்டும் சும்மா வாங்கி தரவலாம். ஏன் என் வீட்டுல இருந்தா எதுவும் கொடுத்தா நீங்க வாங்க மாட்டீங்களோ? ஐயா சின்ன பொண்ணு அப்படி சொல்லல சின்ன பொண்ணு. இருந்தாலும் நீ பயன்படுத்துறதுக்காக வாங்கி வச்சிருப்பேன்ல, உனக்கு ஒவ்வொரு நேரம் தேவைப்படும்ல சின்ன பொண்ணு. அதான் நீ அங்கிருந்து கொண்டு வந்தனால தான் நான் சொன்னேன் உனக்கு வாங்கி தரேன்னு. இக்கா நான் வாங்கி அந்த ஆளு கிண்டாம அப்படியே போட்டுச்சிருந்தேங்க. எங்க வீட்டு அறைகளுக்கு இந்த உப்புமாவனாலே அலர்ஜி மாதிரி தொடவே மாட்டாவ. நான் மட்டும்தான் அப்பப்போ எதுனாலும் கொஞ்சம் கிண்டி சாப்பிடுவேன். அதனால ஓரமாக தான் கிடந்துச்சு. சரி இப்போ தேவைப்பட்டப்ப போய் எட்டு வந்தேன். அதை நீங்கள் வாங்கியெல்லாம் தர வேண்டாம். சரி சின்ன பொண்ணு. ராணி ஒரு குடத்துல தண்ணி மட்டும் எடுத்துட்டு வந்து இந்த அடுப்புல ஊத்தி போட்டுறோண்டி. இந்த பிள்ளைக்காடுக பள்ளியோட லீவ் விட்டதுக்கு அதுக்கு அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டலையுது. ஏதாவது பிள்ளைகளுக்கு தெரியாம கொண்டு காலை விட்டுருச்சுன்னு வைவேன், எம்மா காலை வெந்து போயிடும். அப்படி கிடக்க அடுப்பு தெரியாம எதுவும் பிள்ளைகள் எதுவும் வந்து விழுந்துட போகுது. ஒரு குடம் தண்ணி மட்டும் தீட்டு வாட்டி ஊற்றி அடைச்சி போட்டுருவோம். சரிக்கா நான் வேணா போய் எடுத்துட்டு வரேங்க்கா. சின்ன பொண்ணு நீங்க அதெல்லாம் கொண்டு உள்ள வச்சுட்டு வாங்க சின்ன பொண்ணு. நம்ம மெதுவாக இதெல்லாம் கூட்டி தூத்து எடுத்துருவோம். இங்க இருக்க குப்பையெல்லாம் தூத்து எடுத்து கொட்டிடுவோம். அடுத்த வீட்டு வாசலை பற்றி ஏதாவது நினைப்பாவை, இங்கே கொண்டு வந்து செஞ்சு இப்படி போட்டு போயிட்டாலும் நினைப்பாளுவேன். அப்புறம் இந்த பாத்திரம்லாம் கொஞ்சம் கிடக்கல, அதையும் கழுவி வச்சிருவோம்ட்டு. அப்புறம் நம்ம போனதுக்கப்புறம் ஒத்தையில சிரமப்படுவா, அதையும் கழுவி வச்சுட்டு போயிடுவேனே. சரிக்கா நானும் உமாலும் கொண்டு வச்சுட்டு வரோம். சரி போங்கட்டி. வர மாதிரி இருக்கு மக்களே. இந்த சன்னலை திறந்து விடலாம்ல? அத்தை ஏசி போட்டுக்கிட்டு அதையும் திறக்காம இருந்தேன், திறந்து விடணுமோ? சரி மக்களே, அப்பனா வேண்டாம் இருக்கட்டும். ஏம்மா ஆஸ்பத்திரியில் கொண்டு போன பொருளெல்லாம் பத்திரமா எடுத்துட்டீங்களா? எதுவும் மறந்து எதுவும் வச்சுட்டு வரல? சுசிலாவோட 2-3 நைட்டி ஏதாண்டி துவைச்சாங்க, அலசி போட்டிருந்தேன், அதை எடுக்க மறந்துட்டேன். பழைய துணி தானே போனா போட்டும். பழைய துணி போச்சுன்னா பிடிச்ச தத்தனம்லாம் போயிரும் பாவ. பழைய துணி போனா போட்டுமா? வேற பொருளெல்லாம் எதுவும் மறந்து வைக்கல, எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டீல? எடுத்தாச்சு வசந்தி, அதெல்லாம் எடுத்தாச்சு. சாயங்காலம் தான் விடுவேன். நவ பிள்ளை கட்டினோன்னு உடனே வீட்டுக்கு போய் சொல்லிட்டாவ. அப்ப துட்டுக்காவது இத்தனை நாள் இருக்க வச்சிருக்காவ. என்னம்மா சாயங்காலம் போனா போதுன்னாவ, காசை கொண்டு அடைச்சோன்னு இப்ப வேணாலும் போங்கன்ட்டாவ. சரி எப்படி வீட்டில் விட்டா சரி, அங்கே கிடந்துக்கிட்டு தூங்கவும் முடியல. ஒரே கொசு கட்டி கீழே படுத்துக்கிட்டு மேலே படுத்துக்கிட்டு யாரையும் பார்க்க விட மாட்டேங்கிட்டாவ. சாப்பிட்றதுக்கும் சிரமமாக இருக்குது. வீட்டுக்கு போயிட்டோம்னா நம்ம பாட்டுக்கு நம்ம இஷ்டத்தில் இருக்கலாம். பிள்ளையும் கொஞ்சம் நல்ல சாப்பாடெல்லாம் கொடுத்து தேத்தி எடுக்கலாம். சுசிலா நீ எப்போ சுசிலா நம்ம வீட்டுக்கு வர? ஏங்க நான் கொஞ்ச நாள் இருந்துட்டு வாரேங்க. தம்பி பிள்ளை ஒரு மாதிரி இப்போ இந்த பிரச்சனையெல்லாம் இப்போ தானே முடிஞ்சிருக்கு. மனசு ஒரு மாதிரி சங்கடமாக இருக்கும்பா. கொஞ்ச நாளைக்கு இருக்கட்டும். அப்புறம் நீங்கள் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து கூப்பிட்டு போங்க. என்ன அவளா வாரேன்னு சொல்லும்போது கூப்பிட்டு போங்கப்பா. இல்லை மனசு என்னமோ மறுக்கும். கொஞ்ச நாள் அவளுக்கு எங்கே பிடிக்குதோ அங்கே இருந்து மனசு ஆறுதல் படட்டும். ஆமாம் தம்பி, அதுக்குள்ளே நீங்கள் உங்கள் அம்மைக்கும் கொஞ்சம் புத்திமதி சொல்லுங்க. என்ன அவள் எதுவும் தப்பு செஞ்சிருந்தாலும் அது வயசானவி, அது என் குணமும் அப்படித்தான். அதனால கொஞ்சம் சொல்ல நினைப்பா. குத்தி எதுவும் காமிக்கக்கூடாது, அவளை ஏசக்கூடாது பேசக்கூடாதுன்னு சொல்லி வைங்கப்பா. அவ எதுவும் செய்ய மாட்டாவும் தெரியும். இருந்தாலும் ஒரு வார்த்தைக்கு சொல்லுறதுல தப்பு இல்லைல்ல. அவள் தெரியாமல் செஞ்சுட்டா, அதையே சொல்லி காட்டாமல் அவளை இனிமேல் எல்லாம் எந்த தப்பும் செய்ய மாட்டான்னு கொஞ்சம் உங்கள் அம்மைக்கும் புத்திமதி சொல்லி வைங்கப்பா. சரிங்க எங்க அம்மையிட்ட நான் பேசினேன், அவ எதுவும் சொல்ல மாட்டான். சுசிலா அங்கே வந்தானே நானும் எங்க அம்மையும் அதை பத்தி நாங்கள் எதுவும் பேச மாட்டோம். அவ பாட்டுக்கு அவளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கலாம் தான், நாங்கள் எதுவும் செய்ய மாட்டோம். சுசிலா உனக்கு எப்போ வரணும்னு தோணுதோ அப்போ எனக்கு ஃபோன் போட்டு நான் கார் எடுத்துட்டு வந்து இன்னும் கூப்பிட்டு போறேன். என்ன அது வரைக்கும் நீ உங்க அம்மா வீட்டில் இரு. நான் என்ன பார்க்கணும்னு தோணுச்சுன்னா எனக்கு சொல்லி நான் வந்து கூப்பிட்டு போறேன். உன்னை பார்க்க வரேன்னு பிள்ளைய பார்க்கணும்னாலும் சொல்லி நான் கொண்டு வந்து காமிக்கிறேன். சரிங்க. மணி என்ன இருக்கு? ஒரு 10 மணி இருக்குமா? 9:45 யாட்டி எங்கேயும் போகணுமோ? நம்ம ராணியக்கா இருக்க அவ்வளோ முனியம்மா. உங்க மருமவா அவைய புதுசாக இந்த கல்யாணத்துக்குலாம் சமைக்கிற கேட்ரிங் இருக்குல்ல, அது தொடங்குதாவ. அதுக்கு இன்னைக்கு தான் பூஜை போடுதாவ. முந்தா நேற்று வீட்டில் வந்து சொல்லிட்டு போனாவமா, எல்லாரும் வரணும், சாப்பாடு இருக்கு, எல்லாரும் வந்து சாப்பிட்டுட்டு பூஜையில் கலந்துக்கிடணும்னு சொல்லிட்டு போனாவ. அங்கேயும் போகணும்னு நினச்சேன். சரி சுசிலாவை பார்க்க வருவோமே, நீங்கள் வந்துட்டேன். இப்போ தான் வீட்டுக்கு போகிறோம்ல, நேரத்தோடு எங்கே போகணும்? என்னது தொழில் தொடங்குறாளா, பூஜை பண்ணுறாளா? என் பிள்ளை இந்த நிலமையில கிடக்க. அவள் ஆயிருந்தா எதிரியா இருந்தாலும் சண்டைக்கரவில இருந்தாலும் அவன் நாத்தனா கிடையாதா? ஒரு சொந்த நாத்தனை அப்படி சாக கிடக்கும்போது அவன் இப்படி கொண்டாடிட்டு அலையுதா ஊர் ஃபுல்லா. அவளெல்லாம் யாரும் காய் துப்பலை. அவள் வீட்டுக்கு வேற எல்லாரும் பூஜைக்கு போறாவளோ?
சொந்த நாத்திர எப்படி ஆஸ்பத்திரியில் முடியாமல் கிடந்து வாராளே, நம்ம எப்படி இருக்கணும்னு அவளுக்கு ஒரு அறிவு கிடையாது. அவள் தொழில் தொடங்கி ஊரை கொண்டாடிட்டு கிடக்காளோ. அவள் எங்கே போய் நல்லா இருக்க போறா? நாசமாக தான் போவா. அவளை நல்லா இருக்கவே மாட்டான். இன்னும் ஏமா அப்படி சொல்லுதியே? நீங்க உங்க மரும மேல பாசமா தானே இருந்தீங்க, அப்புறம் ஏன் திட்டு இப்படி பேசுதியே? அதையே சுசிலாக்கு வேண்டியதை இத்தனை நாள் தள்ளி போட்டு கிடந்தாவன். அப்புறம் உங்க மயன் சத்தம் போட்டனாலதான் தொடங்கிருப்பா போல. அந்த அக்காவை ஏசாதியம்மா, நல்லவியதான். பாட்டி வசந்தி, அவளை பற்றி என்கிட்ட பேசாத. அவளை நல்லவன் தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் என் பிள்ளைக்கு இவ்வளோ தூரம் ஆயும் கூட ஒரு வார்த்தை வந்து எவரும் எட்டி வந்து பார்க்கலையே. என்ன அவள் புருஷனை வெட்டியா பட்டுருவான் அவளை? ஒரு வார்த்தை அவள் எட்டி பார்த்துருக்கலாமா? என் மகன் 4-5 நாள் எப்படி மருந்து கொடுத்து சாவாளை பொழைப்பாளன்னு இப்படி கிடந்திருக்கா. ஒரு மனுஷன் செத்தக்கப்புறம் என்ன நடக்க போகுது சொல்லு பார்ப்போம். இவ்வளோ நடந்துருந்து என் மகளை வந்து ஒரு எட்டு கூட பார்க்கலையாவ. விடுங்கம்மா, யாரையும் சாபம்லாம் விடாதே. என்னமோ செஞ்சுட்டு போறாவ, அவைய பாட்டுக்கு அவ இருக்க போறாவம்மா. நீங்க ஏன் அவையில இவளையும் சாபம் விடுதே? அந்த அக்கா சூழ்நிலை எப்படியோ என்னமோ. விடுங்க விடுங்க, யாரையும் இது பண்ணாதீங்கம்மா. உங்க காரியத்தை மட்டும் நீங்க பாருங்க. ஏம்மா சும்மா இருமா, அவியில இவியில ஏசிட்டு இருக்காத. நானே இப்பதான் கொஞ்சம் மனசு மாதிரி வந்துட்டு இருக்கேன். நீ எதுக்கு மற்றவிய பேச்செல்லாம் பேசுத? நம்ம பேச்ச மட்டும் பேசுமா. சி மானங்கட்டவா, என் பிள்ளை இங்கே சா கிடக்க அவள் ஊரை கூட்டி கொண்டாடிட்டு இருக்காளோ கொண்டாடி. என் பிள்ளை எப்போ சாவான்னு இருந்திருப்பா போல அவள்.